ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, துவரம் பருப்பை தயாரிக்கிறது எப்படின்ட்டு. எனக்குமே இது கொஞ்சம் ஐடியா கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது நான் ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு 4 பிஜிஎன் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விதை பேக்கெட் இருந்துச்சு. சரி, இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎன் பி அப்படின்னா துவரம்பருப்பு அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம தூர் டால் அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு அது தெரியாமல் நான் இதை விதைச்சிட்டேன். விதைச்சதுக்கப்புறம் அது ஒரு அபார வளர்ச்சினே சொல்லலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக. ஆனால் என்னோடய தோட்டத்துக்கே ரொம்ப அழகு கொடுத்தது இந்த மஞ்சள் கலர் பூவும் இந்த காயும் தான். இந்த காய் கொஞ்ச நாளில் பெருசாகும் நான் நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அது பெருசாகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது பிஜிஎன்பி அப்படின்னா தூர் டால், அதாவது துவரம்பருப்பு அப்படின்னு. சரி, இதை எப்படி தான் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. சரி, இது கொஞ்ச நாள் வளரட்டும், காயிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். ஆனால் இதை பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு, அந்த எல்லோ கலர் பூவோடு சேர்த்து. இதுதான் பாருங்கள், அந்த பச்சைக்காய் இப்படி இருந்தது, காஞ்சி போன காய் இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம துவரம்பருப்பு எல்லோ கலரில் தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் இது எல்லோ கலரில் இருந்தால் கூட அதை உடச்சா பாதி பாதியாக பருப்பு வரும்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பச்சை பயிறு ஷேப்லையும், ஆனால் கலர் தட்டைப்பயிறு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. சரி, இது என்ன தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் தான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த பச்சை பயிரெலாம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இதை ஏதாவது ஊற போட்டு ஏதாவது வேக வச்சு சாப்பிட்லாமா கூட நான் யோசித்தேன். இந்த பாருங்கள், இந்த பச்சை கலரு இப்படி இருந்தது. ஸோ இது கூட கொஞ்சம் துவரம்பருப்பு ஷேப்பில் இருக்குது. இந்த நேரத்தில் தான் இதை நம்ம எடுக்கணுமா, இல்லது அந்த காஞ்சி போனதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியா எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சரி, இந்த பருப்பை அப்படி வச்சு என்ன தான் செய்யலாம் அப்படிங்கும்போது ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த காய்கள், காஞ்சி போன காய்களை மட்டும் தனித்தனியாக எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நான் சரி இனிமேல் விட்டோன்னா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைகள் வரியாக நான் அதை பிக்க ஆரம்பித்தேன். பிச்சு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இனிமே தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். நன்றி, பாய். உங்களுக்கு ஏதாவது தெரியும், இதை பற்றின ஐடியா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.